தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. இரு பிரிவினரிடையே மத மோதலை ஏற்படுத்தும் வகையில் பேசியதாக பாஜக மூத்த தலைவர் ராஜா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மத மோதலை தூண்டும் விதமாக ராஜா பேசியது குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அருண் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அருண், கூடுதல் விவரங்கள். ரவீனா, மதுரையில் கடந்த 3 மற்றும் 4 ஆகிய 2 தினங்களுக்கு 140 தடை உத்தரவானது மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அவர்கள் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் கடந்த 4ஆம் தேதி திருப்பரங்குன்றம் மலையை மீட்போம் என்ற தலைப்பில் பாஜகவினர் மற்றும் இந்து அமைப்பினர்கள் ஆர்ப்பாட்டத்திற்கானது அனுமதி கேட்டிருந்தார்கள். பலமுறை காவல்துறையினரும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் அனுமதி கேட்டு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் மாவட்ட ஆட்சியர் கடந்த 3ஆம் தேதி மற்றும் 4ஆம் தேதி 2 தினங்களுக்கு 144 தடை உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டார். 4ஆம் தேதி நடைபெற இருந்த இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி வழங்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இந்து முன்னணி அமைப்பினர்கள் மற்றும் ஆதரவு அமைப்பினர்கள் மனு அளித்திருந்தார்கள். அவசர வழக்காக இந்த வழக்கானது ஏற்கப்பட்டு கடந்த 4ஆம் தேதி மாலை 5 மணிக்கு ஆர்ப்பாட்டம் நடத்திக் கொள்ளலாம் என அனுமதியானது வழங்கப்பட்டது. மதுரை பழங்கநத்தம் பகுதியில் அவர்களுக்காக அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் அன்றைய தினம் ஆயிரக்கணக்கானோர் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டார்கள். இதில் கலந்து கொண்டு பேசிய ராஜா இரு மதங்களுக்கு இடையே ஒற்றுமையை குலைக்கும் வகையிலும் மத கலவரத்தை உண்டாக்கும் வகையில் பேசியதாக அவர் மீது சுப்பிரமணியபுரம் காவல் நிலையத்தினர் வழக்கானதை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் ராஜா மீது மத மோதலை தூண்டும் வகையில் பேசியதாக சுப்பிரமணிய காவல்துறையின் 4 பிரிவின் கீழ் வழக்கானது பதிவு செய்திருக்கிறார்கள். தற்போது இந்த சம்பவமானது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ரவீனா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அருண்.